எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. எங்களெல்லாம் கண்டா என்ன பைத்தியக்காரன்னு நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல. ஒரு ஆர்டர் ஒன்று அடிச்சதுங்க. திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணியிலிருந்து பெருங்குளத்தூர் பழைய பெருங்குளத்தூர் வரைக்கும் அடிச்சது. போய் பிக்கப் பண்ணிட்டேன், எடுத்துட்டு போறேன். மழையில தான் நல்லா ஆர்டர் எடுக்கலாம் போயிட்டேன். நான் கேட் போட்டுருச்சு. கேட்டுலேயே கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. குட்டி தூக்கமே போட்டு ஏஞ்சிட்டேன். ஜோக் இல்ல ஏஞ்சிட்டேன். அங்கேருந்து கஸ்டமருக்கு கிட்டக்க போயிட்டு பக்கத்தில் தான் கஸ்டமர் கிட்ட போய் பார்த்தா அட்ரஸ் சரியா இல்லை, வீட்டு நம்பர் இல்லை, ஒரே ஒரு இதுதான் இருக்குது. நியர்பை அன்னபூமா ஹோட்டல் அப்படின்னு தான் போட்டிருக்கு. அன்னபூமா ஹோட்டல் எங்கடா இருக்குன்னு சுற்றி தேடினா அன்னபூமானே ஒன்று இல்லை. கொஞ்சம் தூரத்தில் தான் வந்து அன்னபூர்ணான்னு சொல்லிட்டு இருக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறேன். அதுவும் ஒரு 2-3 கால் பண்ணுறேன், எடுக்கவே இல்லை. ரிங்கு மட்டும் போயிட்டே இருக்குது. கஸ்டமருக்கு ரீச் ஆகுதா ஆகல எதுவுமே எனக்கு தெரியல. ஹெல்ப்லைன் சப்போர்ட்டுக்கு போயிட்டு கஸ்டமர் நாட் ரீச்சபிள்னு அப்ளிகேஷன் அது அந்த இது கொடுத்தோம்னா இந்த மாரி ஒரு பேஜ் அவங்க கால் ட்ரை பண்ணுவாங்க. ஒரு 15 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ண சொன்னாங்க. நானே கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் கால் ட்ரை பண்ணி ரொம்ப டென்ஷனில் உட்காந்துருக்கேன். மழையில் தான் சம்பாதிக்க முடியும், மழையில் இப்படி வந்து ஒரு ஆர்டருக்கே 1 மணி நேரமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டென்ஷனில் உட்காந்துருக்கேன். இவங்களும் சரி ட்ரை பண்ணுறேன்னு சொன்னாங்க. சரி ஓகே 1 2 3 4ன்னா 4 வாட்டி ட்ரை பண்ணிட்டாங்க, முடியல. அப்படி ட்ரை பண்ணி கேன்சல் வரும் பார்த்தா கஸ்டமர் கார்லேருந்து கால் வருது. எடுத்து அட்டன் பண்ணி அலோன்னு சொல்லி பேசினா இப்போ உங்களுக்கு இந்த ஆர்டரில் என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. நம்ம அதுக்கு தானே டிக்கெட் ரைஸ் பண்ணுறோம், அதுக்கு தானே அந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கஸ்டமர் நாட் ரீச்சுன்னு சொல்லி அதுக்கு 4 வாட்டி ட்ரை பண்ணி அது கேன்சல் ஆகிடுச்சு. ஆனால் இவங்க வந்து திரும்ப கேட்குறாங்க ஓகேன்னு சொல்லிட்டு இந்தமாரி பிரச்சனையை சொல்லுனா ஓகே நான் ட்ரை பண்ணுறேன், நீங்களும் பக்கத்து வீட்டெலாம் போய் கேளுங்க அப்படிங்கிறாங்க. பக்கத்து வீட்டிலலாம் தட்டி கேட்குறதுக்கு நான் எனக்கு கொரியர் பாயா வேறு வழி இல்லை. 111 ரூபா போனஸோட கிடைக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் கவுண்ட்டுமே போயிடுமேன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் போய் பக்கத்து வீட்டெலாம் கேட்டேன், கிடைக்கல. அப்புறம் அவங்க திரும்ப ஒரு 10 வாட்டி கால் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கால் பண்ணி நாங்கள் கால் பண்ணோம், ரெஸ்பாண்ட் பண்ணல, நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணிங்களா அப்படின்னா நானும் ட்ரை பண்ணுங்க எதுவும் கிடைக்கலன்னு அப்புறம் கேன்சல் பண்ணாங்க. ஏன்னா எப்பயுமே ஆர்டர் கேன்சல் பண்ணாங்கன்னா 10 ரூபா அந்தமாரி தான் கிடைக்கும். ஆர்டர் கவுண்ட்டு வரல, 111 ரூபாயும் வந்துருச்சு. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த ஃபுட்டு திரும்பவது கஸ்டமர் கால் பண்ணி இந்தமாரி சாரிங்க நான் குளிச்சுட்டு இருந்தேன், தூங்கிட்டு இருந்தேன், ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி கூப்பிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன். ஆனால் இது வரைக்கும் எந்த காலம் வரல. ஸோ அதை இப்போ நம்ம தான் எடுத்துகிட்டு போகிறோம். போய் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படிங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு.